சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் பாசிப்பருப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது வந்து கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு அரை கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம 4 விசில் விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து இதை மசிச்சு விட்டுக்கலாம். இதில் வெல்லம், அதுக்கப்புறம் தேங்காய், ஏலக்காய், நெய் எல்லாம் போட்டுட்டு அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திக்கான மாவு மாதிரி வரும். இதுக்கப்புறம் இதை ஆற வச்சிடலாம். இதுதான் பூர்ணம். இதுக்கப்புறமா 2 கப் அரிசி மாவு, உப்பு, நெய், அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாஃப்டான மாவு மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். இதான் வந்து அவுட்டர் லேயருக்கு. பூர்ணமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது மோதகத்தோட மோல்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூர்ணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா கையில் கூட நீங்கள் மோதகம் பண்ணிக்கலாம். இதுலேயே உருண்டை கொழுக்கட்டையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பர்ஃபெக்டான கணேஷ் சதுர்த்தி பிரசாதம்னு சொல்லலாம். இதை வந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது, பஞ்சு போல் இருக்கும். பூர்ணமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.